கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஹாட் டாபிக் பத்தி பேசப் போறோம் நம்ம. ரொம்ப முக்கியமான டாபிக். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஈவன் வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும், அ இப்போ பிப்ரவரியில வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. வருஷம் ஃபுல்லுமே நெறைய விசிட்டர்ஸ் வருவாங்க நியூசிலாந்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, வொர்க் ரிலேட்டட்காக வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நியூசிலாந்து டிராவலர் டிக்ளரேஷன். அதாவது பேசஞ்சர்ஸ் அரைவல் கார்டுன்னும் இது வந்து காமன் டெர்ம்ல சொல்லுவாங்க. இது பத்தி தான் இந்த வீடியோ. அ ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் சொன்ன மாரி இந்த ஸ்டூடண்ட்ஸு வொர்க்குக்காக இல்ல விசிட்டர்ஸ்க்காக வரவங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து செய்யப்பட்ட முதல் வீடியோ தான் இது. ஏன்னா நான் வந்து தமிழ்ல ஏதாவது ஒரு வீடியோ இருக்கான்னு பார்க்கும்போது வந்து, ஒரு வீடியோவும் தமிழ்ல இதுல கிடையாது. ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா இது வருது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து customs.govt.nz ன்னு நியூசிலாண்டோட அஃபிஷியல் கஸ்டம்ஸ் சைட்லயும் இருக்கு. இன்னொன்னு வந்து travelers declaration.govt.nz சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுலருந்து எடுத்து கன்சைஸா உங்களுக்கு புரியும்படியா நான் பேசுறேன். ஸோ நீங்க வந்து இப்போ நியூசிலாந்துக்கு நீங்க வரீங்க. போர்ட் ஆஃப் என்ட்ரில வந்து உங்களுக்கு வந்து டிராவலர் டிக்ளரேஷன் பண்ணணும். ஏன்னா நியூசிலாந்து வந்து ஒரு மிகவும் சிறிய நாடாக இருந்தாலுமே வந்து நான் வந்து ஃப்ளைட் நர்ஸா இருந்து நெறைய கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். ஈவன் யுஎஸ்ல இருந்திருக்கேன். ஆனா நியூசிலாந்துல இருக்கிற கஸ்டம் கெடுபிடி நான் அது வந்து ரைட் வேர்டான்னு தெரியல. ஒரு அந்த ஃபர்ம்னஸ் மாதிரி வந்து நான் எந்த கண்ட்ரிலயுமே பார்த்ததில்ல. தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அட் த போர்ட் ஆஃப் என்ட்ரில வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ள வந்து என்னெல்லாம் திங்ஸ் எடுத்துட்டு வரலாம், என்னெல்லாம் திங்ஸ் எடுத்துட்டு வரக்கூடாது லாம். நீங்க வந்து நியூசிலாந்து இந்த டிராவலர்ஸ் டிக்ளரேஷன் வந்து இப்போ 2025ல வந்து 3 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து டிஜிட்டலா வந்து travelers.govt.nzன்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கடைசி போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து நியூசிலாண்டா இருக்கும் பட்சத்துல, அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் வந்து இங்க ஆக்லாந்து, கிரைஸ்ட் சர்ச், அதுக்கப்புறம் வந்து வெல்லிங்டன், அதுக்கப்புறம் வந்து குயின்ஸ்டவுன் இப்போ ஒரு சில இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த டிராவலர்ஸ் டிக்ளரேஷன் நீங்க செய்யணும். ஸோ நான் சொன்ன மாரி 3 விதமா பண்ணலாம். ஒண்ணு டிஜிட்டலைஸ்டா பண்ணலாம். இன்னொன்னு மொபைல் ஆப் என்இசெட்டிடின்ற மொபைல் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, அதுலயுமே நீங்க வந்து பண்ணலாம். இப்ப என்ன மாதிரி பென் அண்ட் பேப்பர் பெர்சன் இருக்கவங்க, இல்ல அம்மா, அப்பா அந்த மாதிரி வரவங்க வந்து வெரி மச் பென் அண்ட் பேப்பர் இருக்கிறவங்க வந்து உங்க கேரி ஆன் பேக்ல வந்து ஒரு நல்ல வொர்க்கிங் பென் யூஸ் பண்ணுங்க. எதுவும் ஸ்மியர் ஆற பென் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹையஸ்ட் என்வாயர்மெண்ட்ல ஹை ஆல்டிடியூட்ல பறக்கும்போது சில பென் வந்து வந்து ஸ்மியர் ஆகும், லீக் ஆகும். ஸோ ஒரு நல்ல பென்னா நீங்க எடுத்துட்டு வர்றது உங்க கேரி ஆன் பேக்லயோ, உங்க பேண்ட் பாக்கெட்லயோ போட்டுட்டு எடுத்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த அரைவல் கார்டு வந்து ஆக்லாந்து ரீச் ஆகுறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே குடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்க ஃபில் பண்ணலாம். டிஜிட்டலைஸாவோ, மொபைல் ஆப்லயோ ஃபில் பண்ணாத பட்சத்துல வந்து நீங்க வந்து அ இந்த பேப்பர்ல ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த டிராவல் டிக்ளரேஷன் வந்து நெறைய லாங்குவேஜஸ்ல வந்து அவைலபிளு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியுன்ற பட்சத்துல, இப்போ நம்ம அம்மா, அப்பா அங்கலாம் வராங்க, விசிட்டர்ஸா இங்க வராங்கன்ற பட்சத்துல, தமிழ் மட்டும் தான் தெரியுன்ற பட்சத்துல, இந்திய மொழிகள்ல வந்து ஒன்லி ஹிந்தி அண்ட் தமிழ்ல மட்டும் தான் இந்த அப்ளிகேஷன் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கு. மத்தபடி எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. நெறைய லாங்குவேஜஸ்ல இந்த டிராவல் டிக்ளரேஷன் நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க தமிழ் வந்து ஆப்ட் பண்ற பட்சத்துல வந்து எல்லாமே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஒரு 10 கேள்விகள் இந்த டிராவல் டிக்ளரேஷன்ல இருக்கும். அதாவது 4 பக்கம். ஒரு பேப்பர்ல வந்து அ ஒன் அ 1, 2 இப்படி இருக்கும். லாங்கிட்யூட்னலா இருக்கும். 3, 4 பக்கம் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க வந்து டிராவல் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து இது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட். அதனால வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்சல்யூட்லி வந்து ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க இது பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இந்த டிக்ளரேஷன் வந்து ஏதாவது வந்து பொய்யாகிற பட்சத்துல வந்து 400 வெள்ளி வந்து உங்களுக்கு ஃபைனா இருக்கும். பிளஸ் ப்ராசிக்யூஷன் இருக்கும். உங்களோட கூட்ஸ வந்து கான்ஃபிஸ்கேஷன் பண்ணுவாங்க. இம்ப்ரிசன்மென்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து டீபோர்டேஷனும் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ நான் சொன்ன மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள கண்ட்ரி நியூசிலாந்து. ஸோ வந்து நீங்க என்னதான் கூட்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் வந்து கம்ப்ளீட்டா டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ வந்து இப்ப மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ்ல எழுதுற பட்சத்துல வந்து கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து ஃபில் பண்ணுங்க. தமிழ்ல எழுதுற பட்சத்துல வந்து தமிழ்ல எழுதுங்க. உங்களுக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரில வந்து கண்டிப்பா இன்டர்பிரிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. பிளஸ் வந்து இன்டர்பிரிட்டிங் மெஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து கிளியரா அதனால தான் உங்களுக்கு கரெக்ட்டான பென்னு நான் சொன்னேன் நானு. ஏன்னா அது வந்து மெஷின்குள்ள போடும்போது அதே வந்து உங்களுக்கு மொழிபெயர்த்து தரும். ஸோ வந்து அது அதனால வந்து ரைட் பென்ன யூஸ் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். ஸோ இந்த டிராவல் டாக்குமெண்ட் பார்க்கலாம். மொத கேள்வி நம்ம வந்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி வெப்சைட்ஸ்லயே இருக்கு. அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துருக்கான். இவ்ளோ ஃபைன் வரும். நான் சொன்ன மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணீங்கனான்னு. ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நெறைய சப் கேள்வி வருது. கிளை கேள்விகள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த எந்த விமானத்தோட நம்பரு? சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியலன்னா, நீங்க விமானத்துல இருக்கிற அ க்ரூ கிட்ட கேட்கலாம். ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட கேட்கலாம். எல்லாரோட டிக்கெட்லயும் வந்து விமானத்தோட நம்பர் இருக்கும். ஃப்ளைட் நம்பர்ன்னு எழுதியிருப்பாங்க. என்ன ஃப்ளைட்டு? உங்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் அ நம்பர்ன்னு இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைட்டு நம்பர் வேணும். எந்த நாட்டுல இருந்து இந்த ஃப்ளைட் நீங்க எடுத்தீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நியூசிலாந்துக்கு வர்றீங்க. இந்தியாலருந்து வர்றீங்கன்னா, ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரான்சிட் சிங்கப்பூர்ல இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லருந்து ஆக்லாந்து இருக்கும். மலேசியன் ஏர்லைன்ஸ்னா குலாலம்பூர்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க என்னது கேத்தே பசிபிக் எடுத்தீங்கன்னா, ஹாங்காங்ல இருக்கும். அந்த மாதிரி எந்த ஃப்ளைட் இந்த ஆக்லாந்துக்கு வந்து எடுத்தீங்கன்னு இருக்கும்போது, இப்ப சிங்கப்பூர்லருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எடுக்குறீங்கன்னா, சிங்கப்பூர்லருந்து ஷாங்காய் ஏர்போர்ட்லருந்து நீங்க எடுக்குறீங்கன்னா, நீங்க சிங்கப்பூர்ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்போர்ட்ல குறிப்பிட்டிருக்கிற நாட்டு நேஷனாலிட்டி எழுதணும். அதுக்கப்புறம் உங்க குடும்ப பேர் சர்நேம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க பேருக்கு பின்னாடி வர பெயர எழுதணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள அழைக்கப்படுற முதல் பெயர், அதாவது ஃபர்ஸ்ட் நேம்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிறந்த தேதி. பிறந்த தேதி வந்து 4 ஆ மாதம், அதுக்கப்புறம் ஆண்டு. ஆண்டுன்னு சொல்லும்போது 4 டிஜிட் நம்பர் வரும். அது கரெக்ட்டா எழுதணும். அப்புறம் பிறந்த நாடு. இப்போ நீங்க இந்தியால பிறந்திருந்தீங்கன்னா, இந்தியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாகர்கோயில்ல பிறந்தனால, நாகர்கோயில், இந்தியான்னு எழுதுவேன். அ அதுக்கப்புறம் வந்து தொழில் அல்லது வேலை. அதாவது ஆக்குபேஷன் அல்ல ஜாப். இப்போ ஆக்குபேஷன் சொல்லும்போது எனக்கு வந்து நர்சிங் தான் என்னோட ஆக்குபேஷன். அ வேலைன்றது வந்து நான் என்ன வேலை பண்றேன். இப்போ கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், டியூட்டி மேனேஜர் இது வந்து ப்ரிசைஸா நீங்க எழுதணும்னா எழுதலாம். இல்லாட்டி நர்ஸ்ன்னு எழுதினாலுமே போதும். இப்போ உங்களுக்கு தான் தெரியும் உங்க வேலை நீங்க என்ன பார்க்குறீங்கன்னு. இப்போ சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்கன்னா, என்ஜினியர்ன்னு எழுதினாவே போதும். சில வாட்டி ப்ரிசைஸா எழுதணும்னா இன்ஜினியர்ன்னு போட்டுட்டு சிவில் இன்ஜினியர்ன்னு எழுதலாம். ஏன்னா, இதுல வந்து 2மே கேட்டிருக்காங்க. ஆக்குபேஷன் அண்ட் ஜாப். அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்துல இருக்க உங்களுடைய அ எங்க இருக்கிற நீங்க அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே வருது. எங்க அட்ரஸ்ன்னு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இங்க நியூசிலாந்துலயே வந்து உங்க ஃப்ரெண்டோ, இல்ல ஃபேமிலியோ இருக்கிற பட்சத்துல அந்த அட்ரஸ் போடலாம். இல்ல நீங்க வந்து ஹோட்டல்ல தங்குறீங்க ன்ற பட்சத்துல இப்ப ஒரு கான்ஃபரன்ஸ் வரீங்க, ஹோட்டல்ல தங்குறீங்கன்ற பட்சத்துல ஹோட்டலோட கம்ப்ளீட்டான முகவரி நீங்க இன்க்ளூடிங் பின் கோடுன்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்க எழுதுறது பெஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்க மின்னஞ்சல் முகவரி. அதாவது இமெயில்ல ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற இதுல வந்து எல்லாருக்குமே இமெயில் இருக்கு. அப்படி உங்களுக்கு இல்லன்ற பட்சத்துல வந்து அத வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட தொலைபேசி எண். தொலைபேசி எண்ணா இங்க நியூசிலாந்துக்கு வந்து நம்ம சேனல்லே வந்து சிம் கார்ட் பத்தி இங்க வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். அத போய் பாருங்க. இன்கேஸ் நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு சிம் கார்டு இருக்கு, நியூசிலாந்து சிம் கார்டு இருக்குன்னா, அந்த நம்பர் போடுங்க. அப்படி இல்ல உங்க கண்ட்ரில இருந்தே வர்றீங்க, ஈழத்தமிழ், ஸ்ரீலங்கா இல்ல தமிழ்நாட்டுல இருந்தே வர்றீங்கன்னா, அதுக்குரிய நம்பர் நீங்க எழுதினா போதும். இதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் 2வது பக்கத்துல வந்து 2வது கேள்வி இருக்கு. 2வது கேள்வி வந்து 2 பார்ட்டா இருக்கு. 2A, 2Bன்னு 2Aன்னு இருக்கும்போது நியூசிலாந்துல வந்து எவ்வளவு காலம் வந்து நீங்க தங்க எண்ணி உள்ளீர்கள். அதாவது இது வந்து நியூசிலாந்துலயே நீங்க வசிக்க அ வசிக்கிற பட்சத்துல வந்து நீங்க இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது அ இதுல வந்து இதுலயும் வந்து சப் கேள்வி இருக்கு. இது வந்து ஒண்ணு வந்து நியூசிலாந்துல வசிக்கிற ஆளுங்களுக்கு, இன்னொன்னு வந்து நியூசிலாந்துல வசிக்காத ஆளுங்களுக்கு. 2A வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது வந்து நியூசிலாந்துலயே வசிக்கிறவங்களுக்கு. இதுல வந்து எ அயல் தேசத்துல வந்து எந்த நாட்டுல வந்து இவ்வளவு காலம் இருந்தீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 6 மந்த்ஸ் இந்தியா ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
எங்க இருந்தீங்கன்னு எழுதணும். அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தின் குறிக்கோள் என்ன? அதாவது முக்கிய காரணம் வந்து நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். டிக் போடணும், கிராஸ் போடக்கூடாது. ஏன்னா அதுல வந்து கேட்டிருக்காங்க, நண்பர்கள் அல்லது உறவினர்கள விசிட் பண்றதுக்கா? ஆ இல்ல வணிக ரீதியாவா? பிசினஸ்க்கா? இல்ல விடுமுறை, இல்ல சுற்றுலாக்கா? இல்ல வந்து மாநாடு அல்ல கருத்தரங்கம், கான்ஃபரன்ஸ் ரீசன்க்காக, கல்வி, எஜுகேஷனுக்காக, மற்றவை. மற்றவைன்னா அதர்ஸ். அதர்ஸ்னா என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா அதுல எழுதணும். அத தவிர்த்து வந்து 12 மாசத்துல வந்து எந்த நாட்டுல வந்து முக்கியமா நீங்க இருந்தீங்கன்றத வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து நியூசிலாந்து வந்து வெரி டைட் வித் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் டிசீஸ், த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல. அதனால வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தோனேஷியால இருந்து வரீங்கன்னா எல்லோ ஃபீவர் வந்து அங்க காமன். இப்போ இப்போ இருக்கு. இப்போ பாலி போயிட்டு வரீங்கன்னா, ஸோ அதுல வந்து அத மென்ஷன் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். எந்த கண்ட்ரில நீங்க டிரான்சிட் ஆறீங்களோ அந்த கண்ட்ரில வந்து ஏதாவது ஒரு அவுட் பிரேக் இருக்கும். ஸோ அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். இங்க வந்துட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்க அந்த கண்ட்ரி வழியா வந்தீங்கன்னா. சப்போஸ் அப்படி இல்ல, அந்த அவங்களோட லிஸ்டட் கண்ட்ரில இல்லன்னா யூ ஆர் ஓகே. 2பின்னு சொல்றது வந்து, நீங்க இங்க வசிக்கவில்லை என்றால், ஒரு விசிட்டர்ஸா தான் வரீங்கன்னா, நீங்க வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து 2பிக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா நீங்க விசிட்டரா வரும் பட்சத்துல. அதாவது நீங்க இங்க நியூசிலாந்துல வந்து எவ்வளோ காலம் தங்க எண்ணியுள்ளீர்கள்? தென் நிரந்தரமாக அல்லது ஸ்டூடெண்ட்டா வரும்போது எவ்வளோ ஆண்டு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டூடெண்ட்டா வரும் பட்சத்துல வந்து, அந்த கோர்ஸ பொறுத்து 1 வருஷம், இல்ல 2 வருஷம், இல்ல 3 வருஷம்னு நீங்க அதுல வந்து மென்ஷன் பண்ணணும். இல்ல ரெசிடென்சி வாங்கிட்டு வரீங்கன்னா வந்து இன்ஃபைனைட்ன்னு நீங்க எழுதணும். நிரந்தரமாகன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க நிரந்தரமாக தங்கப் போவதில்லை என்றால், அதுக்கு வந்து ரீசன் வந்து கேட்கறான். அதுல வந்து அவனே வந்து சில ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. அ அத வந்து நீங்க டிக் பண்ணா போதும். அதாவது நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்திக்க, மாநாடு அல்ல கருத்தரங்கம், வணிக ரீதி, கல்வி, விடுமுறை அண்ட் சுற்றுலா. அதே 2ஏல உள்ள அதே இதுதான் 2பிலயும் கேட்கறான். ஆ சொல்றான். அப்புறம் வந்து எந்த நாட்ல இதுவும் அதேதான். கடைசியா 12 மாசம் எங்க இருந்தீங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து மாநிலம் எல்லாமே எழுதணும். மாநிலம், மாகாணம் அதெல்லாமே வந்து கண்டிப்பா எழுதணும். வித் அஞ்சல் குறியீடு. அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் வந்து கடந்த 30 நாட்களாக வந்து நீங்க செய்த வருகை சென்ற நாடுகள். இதுவுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்காக தான். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சர்வே, இந்த டேட்டாஸ் வந்து போகும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. 30 நாள்ல வந்து எந்தெல்லாம் கண்ட்ரில நீங்க இது பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஹாங்காங் இல்ல எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஜட்ஜ்மெண்டலா இருக்கல. பட் எக்ஸாம்பிள்காக சொல்றேன். இப்ப ஷங்காய்ல விசிட் பண்ணீங்க. ஷங்காய்ல வந்து ஏதோ ஒரு அவுட் பிரேக்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து நீட் டூ நோ திஸ் த்ரூ த கஸ்டம்ஸ் இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக. ஸோ எந்தெல்லாம் கண்ட்ரில விசிட் பண்ணீங்க? ஆஸ் அ ஃப்ளைட் நர்ஸ் நான் எப்பவுமே வந்து என்னோட இதுல வந்து நான் எழுதி வச்சுப்பேன். ஒரு டைரி, ஒரு பாக்கெட் டைரி மாரி கேரி பண்ணுவேன். எல்லா கண்ட்ரின்னு கிட்டத்தட்ட நான் 1 மாசத்துலயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வாட்டி 4 கண்ட்ரி, 5 கண்ட்ரி விசிட் பண்ணுவேன். ஸோ கமர்ஷியலா வந்து நான் வரும்போது ஒரு பேஷண்ட்ட டிராப் பண்ணிட்டு கமர்ஷியலா வரும்போது இந்த மாதிரி இது வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். டக் டக்குன்னு எந்தெந்த கண்ட்ரி விசிட் பண்ணீங்கன்னு நீங்க எழுதலாம். 4வது கொஸ்டின் வந்து உங்கள் பையில் உள்ளடக்கிய உங்களுக்கு தெரியுமான்னு, உங்களுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் நீங்க பேக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அது கேட்குறான். அது வந்து நீங்க பேக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து இங்க இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் குடுத்துடுறாங்கன்னா, அது என்ன திங்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க வந்து பேக்கேஜ் ஓப்பன் பண்ண சொன்னான்னா, உங்களுக்கு அப்ப வந்து தெரியும். இது வந்து என்ன திங்ஸ் இதுக்குள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 5வது கேள்வி வந்து, நியூசிலாந்தில் நீங்கள் அ இவற்றை கொண்டு வருகிறீர்களான்றது. இது வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட. அ ஏன்னா நீங்க வந்து என்னெல்லாம் திங்ஸ் கொண்டு வரீங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது என்ன ஃபுட் கொண்டு வரீங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினு. எஸ் ஆர் நோ கொஸ்டின் இதுவுமே வந்து டிக் பண்ணணும். என்ன ஃபுட்டு, அனிமல் ஆர் அனிமல் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரீங்களா? அதுல என்னன்னா உங்களோட மீன், இப்ப மீன் ஊறுகாய் கொண்டு வரீங்க, இல்ல தேன் கொண்டு வரீங்க. இந்த இதெல்லாம் வந்து எந்த விலங்கினங்களோட ப்ராடக்ட்ஸ் எதுனாலுமே வந்து நீங்க அத வந்து டிக்ளேர் பண்றது வந்து ரொம்ப முக்கியம்.
அதாவது தாவரங்கள் அல்லது தாவர தயாரிப்புகள். அதாவது பழங் அ ப நியூசிலாந்து அந்த இமிகிரேஷன் வருது இதுக்குள்ளேயே ஃப்ளைட்லயே சொல்லிருவாங்க. நீங்க பழம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா டிஸ்கார்ட் பண்ணணும். இல்ல நீங்க வந்து பேக் பண்ணிட்டீங்கன்றத பட்சத்துல வந்து அத வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் எது பேக் பண்ணணும்னு தெரியாது. அப்ப நீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னா, டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து அவன் தூர எடுத்து போட்டாலுமே வந்து உங்களுக்கு தெரியல. ஏன்னா அன்லெஸ் யூ டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லது. ஸோ பூக்கள், விதைகள், வேர்கள், மரங்கள், மரப்பட்டைகள், இலைகள், கொட்டைகள், காய்கறிகள் இது எதுவுமே இது பண்ணக்கூடாது. அதே மாரி பூஞ்சை நோய் வந்து ரொம்ப இதா கண்காணிக்கிறாங்க. அதனால மூங்கில் சம்பந்தமான எதுவுமே வந்து நீங்க கொண்டு வர முடியாது. அதே மாதிரி வந்து அ தொற்றுக்கு ப இடர் விளைவிக்கும் எதுவுமே அதாவது விலங்குக்கான மருந்துகள் இப்ப வந்து இங்க ஒரு டாக் இருக்கு, இல்ல கேட் இருக்கு. நீங்க வேற கண்ட்ரில இருந்து ஏதாவது கொண்டு வரீங்கன்னா, அதையும் டிக்ளேர் பண்ணணும். அ எல்லாம் தாவரம் சம்பந்தப்பட்டது. அதாவது பாத அணிகள் கூட ஈவன் ஷூஸ் கொண்டு வந்தீங்கனாலும் நீங்க வந்து அத டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஷூஸ் டைப் இங்க கோல்ஃப் விளையாடுறதுக்கு, இல்ல ஏதாவது ஸ்கீயிங் பண்றதுக்கு ஏதாவது நீங்க ஷூஸ் கண்ட்ரில இருந்து கொண்டு வரீங்கன்னா, அது கண்டிப்பா டிக்ளேர் பண்ணணும். ஆ சோ இது வந்து கண்டிப்பா வந்து இன்னொரு கேள்வி முக்கியமா கேட்பாங்கன்னா, இந்த 30 நாள்ல வந்து நீங்க ஏதாவது காட்டு பகுதிகள்ல எங்கேயாவது தங்கியிருந்தீங்களா? சில பேர் கேம்பிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தங்கினீங்களா? இல்லாத விலங்குகளோட கான்டாக்ட்ஸ் இருந்ததான்னு கேட்பாங்க. அது வந்து உங்க வீட்ல ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னா, அது இட்ஸ் ஓகே. அது தவிர்த்து நீங்க வெளிய கான்டாக்ட்ஸ் இருந்ததான்னு கேட்பாங்க. 6வது கேள்வி என்னன்னா, நியூசிலாந்துக்கு வந்து நீங்கள் வந்து இவற்றை கொண்டு வருவீர்களான்னு. அதேவும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஃபர்ஸ்ட் மருந்துகள். அதான் 3 மாசத்துக்குள்ள சப்ளை வித் பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க கொண்டு வரலாம். இப்ப உங்க அம்மா, அப்பா வந்து கொண்டு வராங்கன்னா, கொண்டு வரலாம். இல்ல ஸ்டூடெண்ட்டா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட அது வந்து வெரி பிரைவேட் கொஸ்டின். பட் ஆனா யூ ஹேவ் டு டிக்ளேர் இட். இப்ப நீங்க வந்து ஒரு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸோ, இல்ல ஒரு டயபெட்டிக் பில்ஸோ கொண்டு வரீங்கன்னா, 3 மாசத்துக்கு வித் பிரிஸ்கிரிப்ஷன் இங்க கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் மது. மது வந்து 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் இப்ப ஒரு 1.25 லிட்டர்ஸ் வரைக்கும் கொண்டு வரலாம். அது வந்து இப்ப டியூட்டி ஃப்ரீல வாங்குனீங்கன்னா, அதையுமே டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து புகையிலை. புகையிலை வந்து நீங்க எவ்வளோ சிகரெட்ஸ் கொண்டு வரீங்கன்னு. அதாவது 50 சிகரெட்ஸ் தான் அலோவ்டு. 50 கிராம்க்கு வந்து அதிகமா இருந்தா அத வந்து டிக்ளேர் பண்ணணும். 50 சிகரெட்டுக்கு வந்து இருந்தாலும் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. அ ஏதாவது வேற வெளிநாட்டில இருந்து பெறப்பட்ட பொருள் இது இப்ப நீங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் டிரான்சிட் இருக்கு. நீங்க அங்க ஷாப்பிங் பண்றீங்கன்னா, அங்க என்ன திங்ஸ் வாங்குனீங்க? அதையுமே இது பண்ணும். வர்த்தக ரீதியா வரும்போது, உங்களுக்கு வந்து நீங்க வேற ஏதாவது வந்து பிசினஸ் சம்பந்தமா நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, அதையுமே டிக்ளேர் பண்ணணும். இல்ல வேற யாருக்காவது இங்க இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ, ஃபேமிலிக்கோ ஏதாவது கிஃப்ட் எடுத்துட்டு வரீங்கன்னா, அதையுமே டிக்ளேர் பண்ணணும். 7வது கொஸ்டின் வந்து உங்களுடைய நடப்பில் உள்ள பாஸ்போர்ட் பத்தின ஒரு கொஸ்டினு. அதாவது உங்க குடியுரிமை பத்தின கொஸ்டினு. அதாவது என்னன்னா, அ முக்கியமா வந்து நீங்க வந்து நியூசிலாந்து பாஸ்போர்ட் இல்ல ரெசிடென்சி விசா வச்சிருக்கீங்களா? ஆ நீங்க வந்து இங்க இருக்க சிட்டிசனா? இல்ல என்ன ஃபாரின் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க? எ இல்ல ஆஸ்திரேலியால இருந்து வரீங்கன்னா இருந்தா, ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்டான்னு நீங்க வந்து அத நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அ அதுதான் 7வது கொஸ்டினு. அதுக்கப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ 8வது கொஸ்டின் என்னன்னா, அ ஆல் அதர்ஸ் அதாவது உங்க விசா நீங்க என்ன டைப் ஆஃப் விசா இருக்கீங்க? டெம்பரரி என்ட்ரி விசாவா? இல்ல உங்க பாஸ்போர்ட்லயே விசா அடிச்சிருக்காங்களா? இல்ல விசிட்டர்ஸ் விசால வரீங்களா? அத வந்து டிக்ளேர் பண்ணணும். 9வது கொஸ்டின் வந்து 12 மாசத்துக்குள்ள வந்து ஏதாவது பிரிசன்லயோ, ஏதோ கன்விக்ஷன்லயோ, இல்ல டிராஃபிக் அஃபென்ஸ்லயோ நீங்க மாட்டியிருந்தீங்கன்னா, அத டிக்ளேர் பண்ணணும். 10வது வந்து இது எல்லாமே ரைட்டுன்னு நீங்க வந்து சைன் போடணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது கஸ்டம்ஸ் கலெக்ட் பண்ணாலும், இவங்க வந்து இமிகிரேஷன், பயோ செக்யூரிட்டி, பார்டர் செக்யூரிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், மினிஸ்ட்ரி ஆஃப் வைல்ட் லைஃப், மினிஸ்ட்ரி ஆஃப் போலீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைன் என்ஃபோர்ஸ்மென்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பெனிஃபிட்ஸ், சோஷியல் சர்வீஸ், எலக்ட்ரல், இன்லேண்ட் ரெவென்யூ, அதுக்கப்புறம் வந்து கரன்சி லாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இது போகுது. கரன்சியும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது ஒரு கொஸ்டின் இருக்கு. நம்ம 6த் கொஸ்டின்ல அத நானு விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ கரன்சி நீங்க எடுத்துட்டு வர்றீங்கன்னு. நியூசிலாந்து வேல்யூ 10,000 வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ அதையும் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லுமே வந்து இந்த கம்ப்ளீட்டான இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் போது. வரதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி customs.govt.nz இல்ல டிராவலர்ஸ்
இது என்ன சொன்னா டிராவலர்ஸ் டிக்ளரேஷன் டாட் ஜிஓவிடி டாட் என்ஜெட்ல போயிட்டு நீங்க வந்து தமிழ்லே இந்த இது இருக்கு டிக்ளரேஷனு. அத போய் பார்த்து எடுத்து நீங்க வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அ அ அது வந்து ஒரு பேப்பரும், ஒரு பென்னும் எடுத்து எழுதுங்க. எழுதி நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாம் என்னெல்லாம் கரெக்ட்டா நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நெனச்சது. அ சப்போஸ் நீங்க வந்து கூகுள்ல போடும்போது தமிழ்ல வந்து நியூசிலாந்து பயணியர் பிரகடன படிவம்னு போட்டு நீங்க இத வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. அன்டில் வி மீட் லாட்ஸ் ஆஃப் லவ். இது வந்து ஒரு லென்த்தி வீடியோ தான். ஆனா ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரிவன். பை ஃபார் நவ்.